ஹாய் மக்களே, பேக் அகேன். எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியலாக. ஸோ இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா கிளியராக அப்ளை பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வரும். ஸோ இதில் போயிட்டு இந்தியா யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் பேலட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே போனீங்கன்னா என்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பேலட் ஓப்பனில் தான் இருக்குது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour வரைக்கும் வருது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறையா பேர். ஸோ உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பண்ணுங்கள். வேறு வழியில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ உங்கள் கீழே வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸ்டெப் வந்து நீங்கள் இதே பேலட்ல அப்ளை பண்ணி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரக்டாக சைன் இன் பண்ணி உள்ளார போயிட்டு உங்கள் டீடைல்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் பேலட்ல என்டர் ஆகிடலாம். ஸோ லாஸ்ட் டைம் பண்ணாமல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பேலட்ல என்டர் ஆகிறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்கள் டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணி அடுத்த ஸ்டெப் போகணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ உங்கள் கீழே வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் யூ கிரியேட்டிங் அக்கௌண்ட் ஃபார்னு கேட்குது. ஸோ மை செல்ஃப்னா மை செல்ஃப் கொடுங்க, இல்லைனா சம்ஒன் எல்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் யர் கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டின்னு கேட்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒன்லி இந்தியன்ஸ்க்காக தான், அதனால இது வந்து இந்தியாவாக தான் இருக்கும். ஸோ இந்தியான்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் கேட்குது, அதை என்டர் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் இஷ்யூ, அது வந்து இந்தியா தான் கண்டிப்பாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டஸ் யுவர் பாஸ்போர்ட் ஹேவ் அன் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு கேட்குது. அதில் எஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் கேட்கும், அதை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்து வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட், மந்த், இயர் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட்ஸ் யுவர் நேம். கிவன் நேம் அண்ட் சர் நேம் ரெண்டு கேட்குது. ஸோ கிவன் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் வந்து இருந்துச்சுன்னா, மிடில் நேம் மோஸ்ட்லி இருக்காது, இருந்தால் டைப் பண்ணிக்கோங்க. சர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம், அதாவது உங்கள் இனிஷியலோட எக்ஸ்பான்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர் நேம், ஃபேமிலி நேம், ஃபாதர்ஸ் நேம் எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர் நேம் கிடையாது, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நேமே வந்து 2 டைம் டைப் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ கிவன் நேம்லி ஃபர்ஸ்ட் நேம், சர் நேம்லி ஃபர்ஸ்ட் நேம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்குது செக்யூரிட்டி கோடு வர்றதுக்காக. ஸோ அதில் உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ஓடிபி கேட்கும். ஸோ அதில் வந்து செக்யூரிட்டி கோடு போடுங்க. அடுத்து ஃபோன் நம்பர், அதே மாதிரி ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபோன் நம்பருக்கு ஓடிபி கேட்கும். ஸோ செக்யூரிட்டி கோடு போட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஹெல்ப்பர் ஆட் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ அதுக்கு மோஸ்ட்லி நோ கொடுத்துருங்க, எதுவும் தேவையில்லை, அதனால் நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் டைப், டாக்குமெண்ட் நம்பர், கண்ட்ரி ஆஃப் இஷ்யூ, எக்ஸ்பைரி டேட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது, இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஸோ அவ்வளோதான். செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம பாஸ்போர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். ஸோ பாஸ்போர்ட்டோட நம்பர் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்குது, அதை டைப் பண்ணால் செக்யூரிட்டி கோட், அதில் ஃபோனா இமெயிலாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அகைன் வந்து ஓடிபி வரும். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்தேன், ஓடிபி ஃபோன் நம்பருக்கு வந்திருக்கு. ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க என்டர் பண்ணிவிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபைனல் ஸ்டெப்புங்க இதெல்லாம். ஸோ இதில் வந்து ஐடென்டிட்டி அண்ட் கான்டாக்ட், இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேட்குது. ஸோ ஓகேனா அதை கொடுங்க, அப்படி இல்லைனா சூஸ் டிஃப்ரெண்ட் இமெயில் கொடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த கொடுத்த மெயில் ஐடியே ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ரிப்பேர் அப்ளிகேஷன், இதில் வந்து டிக்ளரேஷன் சைன் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் கேட்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம பேலட் அப்ளிகண்ட் நம்ம தான், அண்ட் தென் ஏஜ் 18 or over தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் யாராவது பண்ணிங்கன்னா செகண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டும் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து இப்போ பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணணும் நம்ம. ஸோ பாஸ்போர்ட்டோட வந்து மினிமம் வந்து 6 MB தான் இருக்கணும், மேக்ஸிமம் ஃபைல்ஸு 6 MB தான் இருக்கணும். ஸோ ஜேபிஜி, பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா உங்களை பாஸ்போர்ட்டோட அப்ளிகேஷன் ஃபோட்டோ சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுற ஆப் நிறையா இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து இப்போ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா அப்லோட் எவிடன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து பாஸ்போர்ட்டோட ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அதை வந்து இப்போ நம்ம ஃபைல் செலக்ட் பண்ணணும். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து 1 ஃபைல் ஆடட்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான், கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது ஆட் பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனி பேஜாக இருக்குன்னா தனித்தனி ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருங்க. அது கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப்
இப்போ வந்து ப்ரொவைட் யுவர் எவிடன்ஸில் வந்து பாஸ்போர்ட் காப்பின்னு வந்துச்சு. அவ்வளோதான், எவிடன்ஸ் அப்லோடட் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போகும். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து ஃபைனலி வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து இப்போ சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு பேலட்டில் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து இது எதுவுமே வந்து நீங்கள் கேர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ டேரெக்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் டைமில் வந்து உங்கள் ரிசல்ட்டு. ஸோ அது வரைக்கும் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சுது. நீங்கள் வந்து இப்போ இந்த பேலட்டுக்குள்ளே இருக்கீங்க. அப்ளை பண்ணி முடிச்சோடனே இந்த இமெயில் தான் உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து வரும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் டபுள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும், அப்ளை பண்ண எல்லாருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டைம் விசா கிடைக்கும். சரிங்களா? டடா, பை பாய்.